அந்த காலத்துல அரசர் காலத்திலயும் மது இருந்துச்சு, மது குடிச்சாங்க, அப்ப தப்பு இல்ல. ஆனா இப்ப மது குடிச்சா ஏன் தப்புன்னு சொல்றாங்க? ஏங்க அந்த காலத்துல இருந்த உணவு பழக்க வழக்க முறைகள் வேற, இப்ப இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள் வேற. அப்ப அரிசி சாதத்தை பாக்குறது அப்படின்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம். இப்ப அரிசியில வெரைட்டி வெரைட்டியா நம்ம வச்சிருக்கோம், அரிசியே வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. அந்த காலத்துல மது தயாரிச்ச முறை வேற, தென்னம்பால் பனம்பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் விதங்களை குடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணி கல்லா மாறினுச்சு, கல்ல குடிச்சாங்க. அதனால எந்த வித தீங்கும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப மது தயாரிக்கிற முறை எங்க தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எதுல தயாரிக்கிறாங்க, ஒரு மண்ணு நமக்கு தெரியறது இல்ல. இதை குடிச்சுட்டு ஏகப்பட்ட வியாதிகள் வருது. அப்ப அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னோம்னா ஊர்ல 2 பேரு குடிச்சாங்க, இப்ப ஒரு ஊரே சேர்ந்து குடிக்குது. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கூலிக்கு அடிமையா இருக்கிறவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அன்றாடம் வேலையை பார்ப்பாங்க, வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குவாங்க, நல்லா உறக்கம் வரும். ஆனா இப்ப டாப் டு பாட்டம், ரிச் மேன் டு மிடில் மேன், மிடில் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் குடிக்கிறாங்க. கூலிக்கு அடிமையானவங்க கூட இங்க குடிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம சமுதாயம் குடிக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமா? குடிக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தொடர்பு கொள்ள வேண்டிய நபர், தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்னுடைய எண், நான். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். குடிக்கு அடிமையான உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.